நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் கோஷன் ரிங்ஸ். கோஷன் ரிங்ஸ் வந்து எப்படி அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு வந்து ஆர்ன்றது ஒரு ரிங்குன்னு தெரியும் அண்ட் ஐன்றது அதோடைய ஐடியல் அப்படின்னு வச்சுப்போம். அப்போது 2 பைனரி ஆப்ரேஷன்ஸ் வந்து வெல் டிஃபைண்டாக இருக்குன்றாங்க. அதே மாதிரி தான் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் வெல் டிஃபைண்டாக இருக்குன்றாங்க. இதில் R/Iயில் இதில் ஆர்ன்றது ரிங்கு, ஐன்றது ஐடியல். ஓகே, R/Iயில் 2 பைனரி ஆப்ரேஷன்ஸ் வெல் டிஃபைண்டுன்றாங்க. என்ன அப்படின்னா, இப்போ I + A + I + B அப்படின்னா இந்த I + Aன்றது பிலாங்ஸ் டு R/I. ஓகேவா, R/Iயில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா I + A, I + B அப்படி தான் இருக்குது. இங்கே ஏன்றது பிலாங்ஸ் டு ஏன்றது பிலாங்ஸ் டு I. எஸ், ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து R/Iயில் இருக்கிற எலமெண்ட்ஸ் I + A, I + B அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இங்கே I + A + I + B வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா 2 ஐக்கு பதிலாக ஒரு I போட்டு ப்ளஸ் A + B, I + A + B அப்படின்றாங்க. அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனுக்கு I + A × I + B வந்து I + AB அப்படின்றாங்க. ஓகேவா, ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா R/Iன்றது வந்து இந்த 2 ஆப்ரேஷன்ஸில் ரிங் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறாங்க. அப்போது R/Iன்ற ரிங்கை வந்து கோஷன் ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஆஃப் R மாடுலோ I. ஓகேவா, கோஷன் ரிங் ஆஃப் R மாடுலோ I. அப்போ இது R மாடுலோ I வச்சு இது வந்து ஒரு கோஷன் ரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, ஒரு தியரம் ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, ஆர்ன்றது ஒரு ரிங்கு, ஐன்றது சப் குரூப் ஆஃப் R + I, R+ அப்படின்றாங்க. ரிங்கில் என்ன இருக்கும், ஆறு ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன், இதுதானே ஒரு ரிங்கு. இந்த ரிங்கில் இந்த ரெண்டும் வந்து குரூப். R+ன்றது ஒரு குரூப், கரெக்டாக? அது எப்லியன் குரூப்னு தான் நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். அப்போது அந்த R+ல் ஐன்றது ஒரு சப் குரூப் அப்படின்றாங்க. அப்போது இங்கே மல்டிப்ளிகேஷனுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த பைனரி ஆப்ரேஷன், இந்த மல்டிப்ளிகேஷன் வந்து வெல் டிஃபைண்டாக எப்போ இருக்கும் அப்படின்னா ஐன்றது ஐடியலாக இருக்கும்போது தான் அது வெல் டிஃபைண்டாக இருக்குன்றாங்க. இஃப் அண்ட் ஒன்லி இஃப்ன்றாங்க. அப்போது இந்த மல்டிப்ளிகேஷன் வெல் டிஃபைண்டாக இருந்துச்சுன்னா ஐன்றது ஐடியல் ஆஃப் R, ஐன்றது ஐடியல் ஆஃப் Rஆக இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் இஸ் வெல் டிஃபைண்ட். ஓகேவா, 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒரு தியரம் இருக்குது. R வந்து ஒரு ரிங்கு அண்ட் ஐன்றது ஐடியல் ஆஃப் R, ரைட்டா? Rன்றது ஒரு ரிங்கு, ஐன்றது ஐடியல் ஆஃப் R அப்படின்னா தென் 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. Rன்றது காமுடேட்டிவ் ரிங்காக இருந்துச்சுன்னா R/Iயுமே காமுடேட்டிவ் ரிங்காக தான் இருக்கும். Rன்றது Rக்கு வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி 1 இருந்துச்சு அப்படின்னா அப்போ R/Iக்கு மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி எப்படி சொல்கிறாங்கன்னா 1 + Iன்றாங்க. ஸோ ஏன்னா வந்து 1 தானே மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. ஸோ ஐயில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் R/Iயில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், I + A இப்படி தானே இருக்கும். அப்போ I + 1, I + 1ன்றது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி ஆஃப் R/I அப்படின்றாங்க. இதே அடிட்டிவ் ஐடென்டிட்டினா 0 + I அப்படின்றது இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. இந்த கேஸில் வந்து சப்போஸ் R பிலாங்ஸ் டு ரிங்கில் இருக்கிற அந்த R வந்து யூனிட்டாக இருந்துச்சு அப்படின்னா, யூனிட்னா என்ன, இதுக்கு வந்து ஒரு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இருக்குது, விச் மீன்ஸ் R இன்வர்ஸ்மே பிலாங்ஸ் டு R அப்படின்றது தான் அர்த்தம். கரெக்டாக, யூனிட்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ R+Iயுமே வந்து ஒரு யூனிட் அப்படின்றாங்க. அதாவது R+I டு த ஹோல் இன்வர்ஸ் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா R இன்வர்ஸ் + I அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு தியரம். R வந்து காமுடேட்டிவ் ரிங்காக இருந்துச்சுன்னா R/Iயுமே ஒரு காமுடேட்டிவ் ரிங்கு தான். Rக்கு வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி இருந்துச்சு அப்படின்னா R/Iக்கும் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி இருக்குது. சப்போஸ் அதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் யூனிட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த R/Iயில் இருக்கிற எலமெண்ட்ஸுமே யூனிட்டாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஷோ தட் த இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 லெஃப்ட் ஐடியல்ஸ் ஆஃப் அ ரிங் R இஸ் அகைன் a லெஃப்ட் ஐடியல் ஆஃப் R அப்படின்றாங்க. அதாவது 2 லெஃப்ட் ஐடியல்ஸோட இன்டர்செக்ஷனுமே வந்து ஒரு லெஃப்ட் ஐடியலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம 2 லெஃப்ட் ஐடியல்ஸ் எடுத்துக்கிறோம், I1 I2 அப்படின்னு சொல்லி 2 லெஃப்ட் ஐடியல்ஸ் அசியூம் பண்ணிக்கிறோம். அண்ட் இதில் என்ன ப்ரூவ் பண்ணணும், I1 இன்டர்செக்ஷன் I2மே வந்து லெஃப்ட் ஐடியல் ஆஃப் Rன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். லெஃப்ட் ஐடியலுக்கு 2 கண்டிஷன் இருக்கா. ஃபஸ்ட்டு A - B பிலாங்ஸ் டு Iன்றதும் அதுக்கப்புறமா RA பிலாங்ஸ் டு Iன்றதும் 2 கண்டிஷன் ப்ரூவ் பண்ணுமா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே ஆக்சுவலாக என்னது I இன்டர்செக்ஷன் I2, இதுலேருந்து தான் 2 எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ XY வந்து பிலாங்ஸ் டு I1 இன்டர்செக்ஷன் I2ன்னு எடுத்துப்போம். அப்போ இன்டர்செக்ஷனை நம்ம என்ன எழுதுவோம், ஆண்டுன்னு எழுதுவோமா. அப்போ X, Y பிலாங்ஸ் டு I1 அண்ட் XY பிலாங்ஸ் டு I2. ஓகேவா, X1 பிலாங்ஸ் டு I1 அப்படின்னா X - Yயும் என்னது பிலாங்ஸ் டு I1. I1ன்றது நமக்கு என்னன்னு தெரியும், லெஃப்ட் ஐடியல்னு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஆட்டோமேட்டிக்காக சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. X - Y பிலாங்ஸ் டு I1ன்றது. அதே மாதிரி X2ன்றதும் லெஃப்ட் ஐடியல். ஸோ X - Y பிலாங்ஸ் டு I2மே சாட்டிஸ்ஃபை. இப்போ இங்கே ஆண்டுன்னு இருக்கிறத திருப்பியும் நம்ம இன்டர்செக்ஷன் போடலாமா, அதை தான் வந்து இப்படி போட்டிருக்கோம். X - Y பிலாங்ஸ் டு I1 இன்டர்செக்ஷன் I2 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது.
இப்போ செகண்ட் கண்டிஷனுக்கு I1 இன்டர்செக்ஷன் I2லேருந்து நம்ம ஒரு எலமெண்ட் எடுத்துருக்கோம் x அண்ட் ஆர்லேருந்து ஒரு எலமெண்ட் ஆர்னு எடுத்துருக்கோம். இப்போ x பிலாங்ஸ் டு I1 இன்டர்செக்ஷன் I2னா என்ன அர்த்தம்? x பிலாங்ஸ் டு I1 அண்ட் x பிலாங்ஸ் டு I2ன்ற அர்த்தம் தானே. இப்போ x பிலாங்ஸ் டு I1 r பிலாங்ஸ் டு r அப்படின்னா வந்து rx பிலாங்ஸ் டு I1 இது லெஃப்ட் ஐடியல்ன்றதுனால, அதே மாதிரி x பிலாங்ஸ் டு I2 r பிலாங்ஸ் டு r அப்படின்னா rx பிலாங்ஸ் டு I2ன்னு சொல்லலாம். ஏன்னா I2 லெஃப்ட் ஐடியல் தான். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? rx பிலாங்ஸ் டு I1 அண்ட் I2. அப்போ rx பிலாங்ஸ் டு I1 இன்டர்செக்ஷன் I2. ஸோ I1 இன்டர்செக்ஷன் I2ன்றது லெஃப்ட் ஐடியல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். லெட் I1 அண்ட் I2 பி டூ ஐடியல்ஸ் ஆஃப் R. ரெண்டுமே ஐடியல்ஸ்னு சொல்லிட்டாங்க. லெட் I1 + I2. I1 + I2ல இருக்கிற எலமெண்ட் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? A + B அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க. வேர் A பிலாங்ஸ் டு I1 அண்ட் B பிலாங்ஸ் டு I2. ஸோ இங்கே I1லேருந்து ஏவும் I2லேருந்து பியும் எடுத்து I + B அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த I1 + I2ன்றது ஐடியல் ஆஃப் R அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? I1 + I2ன்றது ஐடியல் ஆஃப் ஆர்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த I1 + I2 தானே, I1 + I2 தானே நம்ம இப்போ ஐடியல்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ I1 + I2லேருந்து ஒரு ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்கிறோம், x y. அப்போ அங்கே இருக்கிற எலமெண்ட் எல்லாம் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? A + B டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதில் A பிலாங்ஸ் டு I1, B பிலாங்ஸ் டு I2. ஸோ எக்ஸை வந்து A1 + B1 எடுத்துக்கிறேன். A1 பிலாங்ஸ் டு I1, B1 பிலாங்ஸ் டு I2. அதே மாதிரி y வந்து A2 + B2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ணணும்? x - y வந்து பிலாங்ஸ் டு I1 + I2ன்ட்டு நான் ப்ரூவ் பண்ணணும். கரெக்டாக? அப்போ x - y போடுவோம். A1 + B1 - A2 + B2. இதுலேருந்து நம்ம வந்து A1 A2 தனியாகவும் B1 B2 தனியாகவும் எடுத்துக்கலாமா? அப்போ A1 - A2 ப்ளஸ் B1 - B2ன்னு எடுத்துக்கலாமா? சரி, ஓகே. இப்போ வந்து A1 - A2 ப்ளஸ் B1 - B2ன்னு இருக்கா? இங்கே A1ம் A2வும் பிலாங்ஸ் டு I1. I1 வந்து ஐடியல்ன்றதுனால A1 - A2ன்றது வந்து பிலாங்ஸ் டு I1ன்னு சொல்கிறோம். B1 B2ன்றது பிலாங்ஸ் டு I2ன்றோம். I2ன்றதும் ஐடியல்ன்றதுனால B1 - B2 பிலாங்ஸ் டு I2. அப்போது இதுலேருந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த A1 - A2 ஏன்ற டேர்ம்ஸ் வந்து பிலாங்ஸ் டு I1ன்னு இருக்குது, Bன்ற டேர்ம்ஸ் வந்து பிலாங்ஸ் டு I2ன்னு இருக்குது. ஸோ x - yன்றது பிலாங்ஸ் டு I1 + I2 அப்படின்ட்டு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ப்ரூவ் பண்ணுறோம். செகண்ட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் இது ஐடியல்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஐடியலையும் ப்ரூவ் பண்ணணும், ரைட் ஐடியலையும் ப்ரூவ் பண்ணணும். அப்படி ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்? எக்ஸுன்றது வந்து A + Bன்னு ஒரு எலமெண்ட்டாக எடுத்துக்கிட்டோம். ஆர்ன்றது வந்து பிலாங்ஸ் டு R அப்படின்னு சொல்லி ரிங்குன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ x × R = A + B × R. இந்த R உள்ளார கொண்டு வந்தோம்னா AR + BRன்னு வருமா? A பிலாங்ஸ் டு I1. ஸோ I1ன்றது ஐடியல்ன்றதுனால நம்ம வந்து A பிலாங்ஸ் டு I1, R பிலாங்ஸ் டு Rன்னு எடுத்துக்கிட்டோம்னா AR பிலாங்ஸ் டு I1ன்றோம். அதே மாதிரி BRக்கும் போட்டோம் அப்படின்னா x × R பிலாங்ஸ் டு I1 + I2. அப்போ I1 + I2ன்றது வந்து ஒரு ரைட் ஐடியல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடுறோம். ஏன்னா XR அப்படின்றது. அடுத்தது RX பிலாங்ஸ் டு I1 + I2. இதே மாதிரி கண்டிஷன்ஸ் போட்டு ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா I1 + I2ன்றது ஐடியல் ஆஃப் R அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, செகண்ட் கொஷின் வந்து ரொம்ப சிம்பிளான கொஷின். என்ன அப்படின்னா, கிவ் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் ஃபார் த ரிங் அப்படின்னு சொல்லி 3z/12z கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கோஷன் ரிங். நம்ம இப்போ தான் கோஷன் ரிங்னா என்னென்னு பார்த்தோம். R/Iன்ற ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ ஐன்றது ஐடியல். இது எப்படி பார்த்தோம்? கோஷன் ரிங் ஆஃப் R மாடுலோ ஐன்னு சொல்லி பார்த்தோமா? இங்கே என்ன இருக்குது? ஆர்ன்றது 3z, ஐன்றது 12z. ஸோ R மாடுலோ I அப்படின்னா அப்போ மாடுலோ வந்து 12, கரெக்டாக? ஸோ R/I மாடுலோ 12 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இது 3 and 12. இங்கே வந்து R/I வந்து எப்படி சொல்கிறோம்? கோஷன் ரிங்குன்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டும் வந்து டிவிசிபிளாக இருக்கணும். ஸோ I + 0 எடுத்தால் இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். I + 3 எடுக்கலாம், I + 6 எடுக்கலாம், I + 9 எடுக்கலாம். I + 12 எடுக்க முடியாது. இந்த 4 எலமெண்ட்ஸ் தான் வரும் ஐடியல்ஸாக. ஸோ இப்போ வந்து இதுக்கு அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் போடணும் அப்படின்னா சிம்பிளாக நம்ம கேலிஸ் டேபிளில் அடிஷன் மாடலும் மல்டிப்ளிகேஷன் மாடலும் போட்டு வைக்கிறது தான். இங்கே நம்ம கன்சிடர் பண்ண போகிறது இந்த 0 வச்சு தான். 0 + 0 / 12னா ரிமைண்டர் 0 + 0 / 12 கரெக்ட். ரிமைண்டர் 0வாக தான் இருக்கும். அதே மாதிரி 3 + 0 / 12னா ரிமைண்டர் 3 இருக்கும். அந்த மாதிரி பார்த்து போட்டணும் இங்கே மல்டிப்ளிகேஷன்.